ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பேசுகிறா. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் ப்ராப்ளம் வந்துது. ஓகே, எதை ஸ்டார்ட் பண்ண நினச்சாலும், அதாவது கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, முதல்ல நீங்கள் இதை பண்ணிவிட்டு எதை வேணா பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி வார்த்தையில் சொல்ல போகிறாரு. என்ன மறைச்சு ஆண்டவர் வெளிப்படாருன்னு விசுவாசிக்கிறேன். வார்த்தைக்குள்ளே போயிடுறேன், ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? அதிக ஞானவான் ஆகிய சாலமோன் எழுதுகிற நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஆமேன். நீங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தரை முதல்ல நம்பணும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவர் பார்த்துப்பார்றா, நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கேன். நீங்கள் எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் மனுஷனை நம்பி இறங்காதீங்க. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஓகே, எந்த காரியம் நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வெளியே போகிறீங்க, எதனா ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க புதுசாக அப்படின்னா, முதல்ல போய் தேவனிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இதை நான் பண்ணலாமா? குதிரையாக்கிய நான் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்க போகிறேன். ஆண்டவரே, ஜெயத்தை நீங்கள் கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நான் இறங்குறேன். ஆண்டவரே, கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு இறங்குறேன்னு சொல்லிட்டு போய் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பாரத்தை போடாதீங்க. தேவையில்லாத விஷயத்த பாரத்தை போட்டிங்கன்னா கால் சிக்கிக்கும். அது பிசாசு பண்ணுற வேலை. ஸோ உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி ஒரு சமாதானத்தின் பாதையாக உங்களுடைய வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா அது தேவனால் மட்டும்தான் முடியும். நீங்கள் அவரை மட்டும்தான் நம்பணும். அவர் மட்டும்தான் நமக்காக நன்மையான காரியங்களை யோசிக்கிறவர். மனுஷன் என்ன தரமா பண்ணுவான்? நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்க கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, பட்டுன்னு என்ன பண்ணும், நீங்கள் கொஞ்சம் மேலே வளர்ந்தவனில் இது எப்படின்னா கீழே பண்ணுவேன்னு சொல்லி அதை குழப்பி உங்கள் காலை சிக்கிக்கொள்றதுக்கு எதனா ஒரு வழி பண்ணி மாட்டி விட்ருவான். ஸோ உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை உங்கள் நம்பிக்கை வைக்கணும், முழு நம்பிக்கை வைக்கணும். ஸோ கண்டிப்பாக காரியங்கள் வாய்க்கும். புரியுதா? ஒரு நாள் திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். இந்த நாள் இல்லாங்க மீட்டும் கர்த்தருக்கு சொத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.